மீனாட்சியா, தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு. இல்ல அண்ணன் இல்ல எதுக்குல பாக்க? இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல, ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு தனியா பழையது வருது. வயிறா இல்ல செங்கச்சூளையா? வாய மூட்ல பண்ணுவா. திங்கிற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க. உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப். இந்தியாவில ஏன் உணவு பஞ்சம் வராது? அக்கா என்னடி ஏன் பக்கத்துல உட்காரவ போய் குழம்பு எடுத்தா? தம்பி அந்த கூப்பிடுதான் பாரு, என்னன்னு கேளு. சாப்பிடும் போது சும்மா இருக்க மாட்டியா? வச்சிருச்சு. ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. நான் பார்த்தேன். என்னது முட்டை தானையா? ஏன் உன் புருஷன் ஏற்கனவே நம்ம வீட்டு சொத்து நமக்கே வக்கீல்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல இது வேறையா? ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. ஐயா விடியா, அவ என்னமோ தம்பிக்கு ஆசையா முட்டை வச்சு கொண்டாந்துருக்கா. அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும்ல. தம்பி சாப்பிட்டு போறதான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல அவளை ஏன் பக்கம் சாப்பிடு. டேய், என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கிற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படிப்ப நீ? இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். இப்படியா சாப்பிடணும். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? நான் பெரிய மனுஷன் கொடுத்துருப்பா. இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுற சாப்பிடு போ. இந்த லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா, நீ சாப்பிடல? வெறி இறைய எவையா திம்பா? சாப்பிடு. ஆமா, அவன எங்களே காணா? அவன் புத்திசாலி, இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அவரு போட்டும். தம்பி, ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. பெரிய எருவ மாடா அடிங்க. எலும்பி போல. கொஞ்ச நேரம் தம்பியை நிம்மதியா சாப்பிட வர்றானா? நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. தனியா வரா, எப்படியாவது சொல்லிடலான்னு பார்த்தா அஞ்சாறு பேரை கூட்டிட்டு வரா. இவங்க முன்னால எப்படி சொல்றது? சொல்லு. என்னமோ தனியா சொன்னேல, வந்துட்டேன். சொல்லு. அது என்ன ஆச்சு உனக்கு? முந்தியெல்லாம் கலகலன்னு பேசுவ, சிரிப்ப, நல்லா விளையாடுவ. இப்ப எப்படி இருக்க? அது வந்து ஐயோ